கொம்பாஸ் கொடுத்தாச்சு விருப்பமே வேற என்ன வேணும் பேக் வேணுமோ வேண்டி தரேன் எங்களுக்கு சமைக்க இடமா சரியில்லை நாங்களும் அப்படி கரில் தான் வச்சு சமைக்கிறீங்க ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம்டா நிறைய நிதியுதவி வந்திருக்கு அவ்வளோ பேருக்கும் கொடுத்து வீடியோ எடுக்க போகிறேன் இன்றைக்கு அந்த நர்சரி டீச்சர்லேருந்து கஜேந்தினி ஸ்டூடெண்ட் பொன்னாலை அப்படியான இடங்களுக்கு போக போகிறேன் மற்றது நிறைய பேர் உதவி செய்திருந்தேன் நர்சரிக்கெல்லாம் இப்போ நான் என்னென்னு கொடுக்குறேன்னு தெரியல இப்போ அங்கே ஒரு இந்த சின்ன சின்ன ஸ்லேட் அதெல் பண்ணி கொடுக்க அப்படியும் ஒரு 10,000 ரூபா காணும் 3-4 பேர் உதவி செய்திருந்தேன் இப்போ ஒரு ஆள்கிட்ட தான் எடுக்க போகிறேன் அந்த காசை மிச்ச காசை வந்து வச்சுருந்துட்டு இன்னொரு அண்ணாவும் சொன்ன வரைக்கும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவைக்கு வந்து நர்சரியை வடிவாக பெருப்பிச்சு செய்து கொடுக்குறது தான் நல்ல போல நடக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும் என்ற நேராக போய் டிஸ்கஷன் எல்லாம் செய்ய போகிறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ ரஞ்சித் வந்துட்டார் ரஞ்சித்தோட ஏற்றி கொண்டு போக போகிறோம் சரி போவோம் போமே இல்லையா அங்கே இப்போ நாங்கள் புத்தக கடைக்கு வந்திருக்கோம் புத்தக கடையில் நிறைய சாமான் பண்ணி கொண்டு போகிறோம் சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி கதைக்கு இவருங்க மழை பெய்து கொண்டு இருக்கு இப்போ போகலாமோ தெரியாது நனைஞ்சா இன்னும் தடிமன் கூடியும் இவருக்கும் தடிமன் எனக்கும் தடிமன் சட்டம் சட்டம் 660 ரூபா சரி 1400 ரூபா சட்டங்கள் எவ்வளோ என்ன வருது 6033 சரி நீங்கள் டிஸ்கவுண்ட் போட்டு நீங்கள் அதிங்க கழிச்சு போட்டுருக்கீங்க 6033 கடைசியாக கொம்பாஸ் மறந்துட்டோம் 720 ரூபா போட்டு வேறு 60 ரூபா தான் போட்டிருக்கிறேன் மொத்தம் 2813 ரூபா வந்திருக்குது இப்போ பிளாக் போட்டும் இதை எடுத்துக்கொண்டு வலிக்கிட போகிறோம் வலிக்கிடுவோமா இப்போ சாமானெல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டோம் மிஸ்ட்டை ஃபோன் பண்ணி கேட்டனாங்க மிஸ் சொன்னவா அங்கே போட்டும் இல்லையா ஒயிட் போர்டு இல்லையாண்டா அப்போ நாங்கள் அதில் வாங்குறோம் குட் மார்னிங் சொல்லி நம்ம எல்லாரும் இவ்வளோ பேர் தானே உண்டைக்கு நாங்கள் உங்களோட நேரத்தையும் தந்துட்டோம் 12 மணிக்கு முடிகிறது நான் அவசரப்பட்டு மழை எம்பியது போட் பண்ணி நீங்கள் கேட்ட நீங்கள் மற்ற கலச்சோக்குகள் இந்த மாக்கர்கள் ஸ்லைட்டர் புத்தகங்கள் பில்லை கொடுப்போம் இதில் 12 கொம்பாஸ் இருக்குது டசினாக இருந்தாங்க இது எனக்கு கொடுங்க இது இன்றைக்கே கொடுங்க மேம் எடுத்துப்பீங்களே மற்றது இதில் புத்தகங்கள் ஏபிசிடிகள் எல்லாம் பண்ணிங்க ஒயிட் போர்ட் மார்க்கர் கிளேலாம் பண்ணாங்க கிளே சின்ன பிள்ளைகள் எஞ்சிட்டாங்க பாய்க்கணும் தானே தண்ணி டேங்க் பாவிக்கிறீங்களா அது அது பொங்கியாச்சு இன்னும் மோட்டர் இல்லாததுல பாவிக்கிறேன் நீங்கள் குழாய்க்கிணறு அடிச்சுக்கிட்டேன் அடிச்சிருக்கேன் மோட்டர் வசதி ஏற்படுத்தினா இல்லை மேலே சரி 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 பாருங்க இவைக்கு வந்து குழாய்க்கிணறு அடிச்சிருக்கணும் அதுமாதிரி தண்ணி டேங்கும் வச்சிருக்கணும் இவைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வாஷ்ரூம் மாதிரி கட்டி கொடுத்தாலும் இல்லை ஏற்கனவே ஒரு அண்ணா கதைச்சவ கனடாவிலேருந்து மிஸ் அப்போ குடிக்கிற தண்ணி வெளியில் சொல்லி சுட வச்சு அம்மா பேரண்ட்ஸ் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பேரண்ட்ஸாக வச்சு வந்து கொடுக்குறேன் தண்ணி என்ன மாதிரி நல்ல தண்ணியோ இது நல்ல தண்ணியால் அடிச்சிருக்கோம் இன்னும் யூஸ் பண்ணல தான் இல்லை அடிச்சு பார்க்க நல்ல தண்ணியோ நல்ல தண்ணியாக எங்களுக்கு இதுக்கு ஒரு மோட்டர் போட்டு இந்த லைனை செய்து வந்தால் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஏன்னா தண்ணின்றது நர்சரியை பொறுத்தளவு முக்கியமான டாய்லெட் பாத்ரூம் போகிறேன்டா இப்போ பேரண்ட்ஸ் இல்லாட்டாலும் இப்போ அந்த வசதி தான் நானே செய்யலாம் இல்லையாண்டா கஷ்டம் தானே பிள்ளைகளை வேலி வந்து வீட்டுக்காரட வேலியோ அந்த வேலி அதெல்லாம் திறந்தபடி ஓப்பன் ஆகாது
உங்கள்கிட்ட பள்ளிக்கூடத்துக்கு வந்து இது இருக்கோ பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ? இருக்குது. அது என்னன்னா அந்த பிரதேச செயலகத்தால பிள்ளைகளுக்கு சத்துணவு திட்டம் ஒன்று செய்யணும். அப்போ அந்த காசை பவுச்சர் அதெல்லாம் டிப்போஸ் பண்ணி நாங்கள் நிர்வாகத்தில் தலைவர் செயலாளர் பொருளாளர் எடுக்கிறோம். நாங்கள் அந்த மேலதிகமாக காசு போடுற அளவுக்கு இது இந்த வரிய கிராமங்கள்ட்ட பெருசாக காசு வசதி இல்லை தானே. எங்களை முக்கியமாக நேம் போட்டு இல்லை. அடுத்த ஸ்கூலுக்கு வந்து சீருடையும் இல்லை. முக்கியமானது சீருடையும் இந்த நேம் போட்டும் தந்தா நல்ல உதவியாக இருக்கும். வேண்டாம் இப்போ எல்லா இடம் போய்க்குள்ள சீருடை இருக்கு எங்களுக்கு இல்லை. முன்ன பெனது என்ன தந்தவை முதல். இப்போ அவையும் இந்த கொரோனாக்கு பிறகு இந்த பிரேக்கில் இருக்கிறபடியா அதுக்கு முதல் அவை தான் தந்தவை இந்த சீருடை தான் யூஸ் பண்ணாங்க. சாண்டில் அப்படியெல்லாம் தேவை வருமே. ஒரு அண்ணன் கதைச்சவர் அதான் வந்து நேராக கதைக்க சொன்ன வருங்கள்ட்ட வரவே உண்டு நீளம் உண்டு பிள்ளை. அப்போ அதை தர நாங்கள் அதை தைக்கிறோம். நாங்கள் பொம்பளை பிள்ளைக்கு சட்டையும் ஆம்பளை பிள்ளைகளுக்கு சோர்ஸும் துணியாக தந்து டீச்சர்ஸுக்கு ரெண்டெல்லாம் சீருடை இருந்து தந்தவை. இப்போ இந்த கொரோனாவோட தான் அது இல்லை. இதெல்லாம் இதுக்கு கொண்டு தண்ணி பிள்ளைகள் கை கழுவுற தண்ணிகள் இருக்கு. அதெல்லாம் வசதி இல்ல வந்து அப்படி சிங்கெல்லாம் வச்சிருக்கோம். என்னடா அந்த கேட் இல்ல தானே சிங்கெல்லாம் வச்சிருக்கேன். நான் வந்து பைப் லைன் செய்து கொடுத்தா சரி. ஒரு மோட்டரும் போட்டேன். அது என்ன பிரச்சனை ஆகும்னா இது எல்லாம் ஓப்பனா தானே இருக்குது. சின்ன பிள்ளைங்க அந்த வந்து உடைச்சு கொண்டாலும் என்னெல்லாம் தானே வேணும். ஒரு பவுண்டரி சுத்தி வேற ஒரு இது கட்டினானே இல்ல பாதுகாப்பு இல்லாதல அதை உள்ளுக்கு வச்சு எடுத்து சின்ன பிள்ளைகள் உடைப்பிரமே என்னது கிராமம் பொதுவான இடம் தானே. அந்த கேட்டும் அப்படித்தான் ஒரு நடந்தது. நீங்கள் தலைவியா? சரி சரி. இதுக்கு நான் மதில் கட்டினா ஓகேயோ இல்லை வேலையே தண்டணுமோ? இது அடைச்சு கேட் போட்டு விட்டா இவைக்கு மட்டும் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். வசதி இல்லாதல அப்படி இருக்கு. இவைகளுக்கு பேக்குவல் ட்ரிம்போத்துல எல்லாம் கொடுப்பீங்க. இல்லை அதெல்லாம் காசு வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு அவசரப்பட்டு வந்து நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு போனோம். இல்லை அடுத்த தரமாக இவைக்கு ட்ரிம்போத்தில் பேக்குவல் இது சமைக்க கொஞ்சம் உபகரணங்கள் எங்கே சமைச்சு கொடுக்குறீங்க? குசினி எங்க இருக்கு? எங்களுக்கு சமைக்க இட வசதி இல்ல. நாங்களும் அப்படி கல்ல தான் வச்சு சமைக்கிறோம். சமைக்கிறதுக்கு ஈயத்துகள், பிள்ளைகளுக்கு புத்தா பேக்குகள், பிள்ளைகளுக்கு ரிம்போத்துகள், கொஞ்சம் உபகரணங்கள் அவைக்கு. சரி சரி செய்வோம். எல்லாம் இப்போ ஒரு யூனிஃபார்ம் தைக்கிறேன்னா இவ்வளோ காசு வரும்? 850-900 ரூபாய்க்குள்ள வரும் ஒரு ஆளுக்கு. ஃபுல்லாக தைக்கிறேன். இங்கே எல்லாம் கொட்டாவி விடினா பசிக்கிறது போல நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோம். நேரத்துக்கு விடுவோம். சிரிக்கிறாங்க. எங்களுக்கு பள்ளிக்கூட கூட பேங்கெல்லாம் காசு இல்லை. அப்போ வெற்றவைக்கு எதுவும் வேண்டி கொடுக்கவோ கரண்ட் பில் கட்டவோ எல்லாம் இல்லை. அதான் போல காலமாக 5-6 வருஷமாக கட்டையிலையா? கனகாலமாக அப்படியே கட்டாமல் இருக்கிறீங்க. டீச்சர் என்னென்னா இதில் நர்சரிக்கண்டு உங்களுக்கு 25,000 ரூபா வந்துருக்குது. அதில் சுவிசுந்தர் அண்ணா 10,000 ரூபா அனுப்பியிருக்கிறேன். மற்றது வந்து குணா அண்ணா அமெரிக்காவிலேருந்து 10,000 ரூபா அனுப்பியிருக்கிறார். ஹெல்மெட் வாலண்டாக்காவும் 5,000 ரூபா அனுப்பியிருக்கிறார். அப்போ நாங்கள் யோசிச்சுனாங்க இதுக்கு வந்து எல்லாமா பில் வந்தது உங்களுக்கு 3 பில்லும் இருக்குது. 8,813 ரூபா கூட்டினாங்க. அப்போ அது ஒரு ஆளில் சரி. அதில் மிச்சம் காசு இருக்குது உங்களுக்கு 8,813 ரூபாண்டா மிச்சம் வந்து மைனஸ். இப்போ இதில் வந்து 8,813 ரூபா வந்து உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் சாமான செலவு. மிச்ச காசு வந்து மைனஸ் 25,000 ரூபா இருக்குது. 25,000 ரூபா கழிச்சா 16,187 ரூபா இருக்குது. அப்போ நாங்கள் இதில் வந்து 10,000 ரூபா ஃபுல்லாக கரண்ட் காசை கட்டி விடவோ? என்ன நினைக்கிறீங்க? கூட கட்டி விட்டா நல்ல தானே. அப்படியே தொடர்ந்து இருக்குமே. அப்புறம் யார் யார் வரையும் தெரியாது. அப்போ நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் மிச்சம் 16,187 ரூபாவை கரண்ட் பில்லாக கட்டி விடுறோம். இப்போ நான் கட்டுறேன். இந்த ஆன்லைன் பேங்கிங் இருக்குது. இப்போ கட்டி போய்ட்டு உங்களுக்கு தான்றேண்ணே. டீச்சருக்குன்னு கொஞ்சம் காசு தந்துருக்கீங்கன்னா இதில் வந்து சுவிசுந்தரண்ணா 10,000 ரூபாவும் மற்றது வந்து ஹெல்மெட் போலக்கா 10,000 ரூபா 20,000 ரூபா நீங்கள் வச்சு வேணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கொஞ்சம் குறைவாக பண்ணினா நல்லா நினைக்கிறேன். வேண்டாமல் விடாயங்கோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. அது என்னென்ன நான் நிர்வாக சபை நீங்கள் எனக்கு தெரியும் அப்படி கண்டேன்.
பிள்ளைகள் குறைவு தானே. சில இடங்கள்ல இப்போ வடகிழக்கு மாகாணத்தால் டீச்சர்ஸ்மாருக்கு 6000 ரூபா கொடுக்குறவ. முதல்ல அப்படி எனக்கு 6000 ரூபா கிடைச்சது. சரி நான் குழந்தை கிடைச்சாப்புல இருக்கிறதுக்கு இடம் இல்லையான்ட்டு அதை விட்டு ஒரு நாள் தான் படிப்பிச்சது. இப்போ அவா விலைன்னா இப்போ அதோட இப்போ என்னுடைய சம்பளம் விட்டுப்பட்டு போச்சு. அப்போ தான் சாரையில அப்போ அதால் எனக்கு சம்பளம் இல்லைன்றபடியாத்தான் ஒரு பிள்ளைகிட்ட 600 ரூபா படி. இப்போ 8 பேர் படிக்கிறோம், 6 பேர்கிட்ட தான் வாங்குறோம். இந்த 6 பேரும் ஒழுங்கும் இல்லை தாரது. அதில் 4 பேர் தர்ற ஒழுங்கா, 2 பேர்கிட்ட இப்போ எல்லாரும் ஒரு வசதியான வேண்டி இல்லை தானே சார். அப்போ அதால் அந்த பிரச்சனை. இப்போ இதில் நாங்கள் பாருங்க இதில் வந்து 16,187 ரூபா இப்போ நான் கட்டுறேன் எலக்ட்ரிசிட்டி பில் உடனே. இப்போ நாங்கள் 16,187 ரூபா இந்த கரண்ட் பில்லை கட்டிட்டோம், ஃபுல்லாகவே கட்டிட்டோம். அப்போ இனி வந்து அவைக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு காணுமென்னு நினைக்கிறேன். 5 வருஷம் என்ன 240 ரூபா விட்டுதானே ஒரு மாதம். அப்போ இவைக்கு வந்து செய்ய வேண்டிய தேவைகள் இப்போ கணக்கு இருக்குது. சுற்றி வர அந்த பாதுகாப்பு அரணுண்டு அடைக்கணும். அதாவது மதில் மாதிரி ஏதாவது கட்டலாம், இல்லை வேலி பாதுகாப்பு இல்லை. என்ன மோட்டார் போடணும் மட்டும் கேட்டவன். மோட்டார் போடுறதுக்கு மோட்டருக்கு பாதுகாப்பு வேணும். நாங்கள் உள்ளே எது வச்சு தான் போட்டணும். என்ன இப்போ யாரும் எடுத்துக்கிட்டா டாய்லெட் வசதி இருக்குது உங்களுக்கு, பைப் லைனும் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இதை வச்சு லைனாக கொடுக்கணும் என்ன. சரி, அப்போ நாங்கள் எல்லாம் கதைச்சி போட்டு தண்டுறோம். வணக்கம். உண்மையிலேயே இந்த கிராமம் பெரிய கிராமம். ஆனால் இந்த கிராமத்துக்கு உண்மையிலேயே நாங்கள் அன்றைக்கு வந்து அகரம் இதால் இந்த தம்பியாக்கள் வந்து கேட்டபோது என்ன தேவைகள் இருக்குதுன்றவே நேரடியாகவே வந்து பார்த்தபோது நிறைய தேவைகள் இருந்தது. தேவையாகவே விசாரித்த போது நான் எங்களுக்குரிய தேவைகளை முக்கியமான தேவைகளை சொன்னபோது அவர்கள் அதுக்கு மனம் வந்து இந்த பிள்ளைகளுக்குரிய அந்த கற்றல் உபகரணமான சாமான்கள் வாங்கி தந்திருக்கணும். உண்மையிலேயே இந்த பிள்ளைகளுக்கு தேவையான சாமான் தான். அந்த உதவியை செய்கிறதுக்கு உதவி செய்த வெளிநாட்டில் இருந்து உதவி செய்த அனைத்து பேருக்கும் இந்த நிலாமுன்பள்ளி சார்பாகவும் நிலாமுன்பள்ளி சார்பாகவும் நிலாமுன்பள்ளி நிர்வாகம் சார்பாகவும் நன்றி கூறிக்கொள்வதோடு அத்தோடு ஆசிரியராகி எனக்கும் சிறிது வகை உதவியை செய்து வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே நான் கஷ்டப்பட்டேன். நான் அப்படி இந்த இதனது கிராமம் என்ற வகையிலே நான் இவ்வளோ காலம் கற்பித்து கொண்டிருக்கிறேன். என்னையும் நீங்கள் ஒரு கவனத்தில் கொண்டு இந்த உதவியை செய்திருக்கிறீங்க. அந்த உதவி செய்ததுக்கு நன்றி. மென்மேலும் இப்படி எங்கெங்கே வறிய மக்களோ வறிய பிள்ளைகள் இருக்கணுமோ அவர்களுக்கு தேடி நீங்கள் உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கின்றோம். அதே போல் உதவி செய்கிறவர்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட இறைவன்ற துணையோடையும் இறைவன்ற அருளோடையும் இருக்கணும் என்று பிரார்த்தித்து கொண்டு அவர்களுக்கு மென்மேலும் தலைதாழ்த்தி நன்றி சொல்கின்றேன். பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கு சப்பாத்து கொடுத்துருக்கணுமா? இது யார் டீச்சர் கொடுத்தது? இது யார் கொடுத்தது? இதுவும் அந்த வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு இதாக அவர்கள் பார்த்து அந்த தேவை தண்ணியெல்லாம் தான் பாவிக்கிறீங்க என்ன பிள்ளைகளோட? சரி சரி, சும்மா சொன்னா சரி. இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கொம்பாஸ் கொடுத்தாச்சு. விருப்பமே வேறு என்ன வேணும்? பேக் வேணுமோ? வேண்டிட்டாருண்ணே. கொம்பாஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ரஞ்சிதா விட்டு நான் இப்போ வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். சரி, நீங்கள் சொல்லணும். இப்போ இந்த உதவியெல்லாம் பெற்று தந்த இந்த தம்பியாக்கள் 2 பேருக்கும் நன்றி. ஏனண்டா எங்கே எவ்வளோ உதவி இருந்தாலும் அந்த உதவியை பெற்று தரத்துக்கு ஒருவர் வேணும். அவைக்கு நல்ல மனம் இருக்கணும். அடுத்தது சமூக செயற்பாட்டை செய்கிறதுக்கு நல்ல ஒரு நோக்கம் இருக்கணும். உண்மையிலேயே இந்த 2 தம்பிகளுக்கும் அந்த மனம் இருந்திருக்கு. அவைக்கு மென்மேலும் எங்களை நிலாமுன்பள்ளி சார்பிலும் பெற்றோர் தங்க சார்பிலும் எங்களோட நிர்வாக சார்பிலும் நன்றி நன்றி நன்றி. ஓகே, நாங்கள் அப்புறம் சந்திப்போம். எல்லாரும் இடத்துல இருங்கோ. செவங்கள் சரி, என்ன பாருங்க இடத்த எப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கேன். வெள்ளத்தால் பாதிக்கன்னா போகிறதுக்கே ரோட்டு இல்லை. ரோட்டு இல்லை, நம்மளை வளைக்கி விழுத்துறனா. இதை விட நடந்து வந்திருக்கலாம். போ, நடந்தே போ. போயினா இங்கே விட்டுட்டு போமே. இல்லை விட்டுட்டு அவனை பார்த்து. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆள் அந்த விஜய் நேரம் 2 ஆஸ்திரேலியாவில் அந்த உங்களுக்கு உதவி செய்தவா என்ன ஒரு அக்கா. உங்களுக்கு மாதம் செலவு ஏற்படுவா. இதில் 25,000 ரூபா இருக்குது. எண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கு சுவிஸ்லேருந்து சுந்தர் அண்ணா 10,000 ரூபா தந்தவர். மற்றது வந்து குணா அண்ணா அமெரிக்காலேருந்து 15,000 ரூபா தந்தவர்.
தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இது பெரிய ஹெல்ப், என்னோட ஸ்டடீஸுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குமான்னு நான் நம்புகிறேன். சரி. இப்போ இந்த அக்கா உங்களோட பேர் என்னக்கா மறந்துட்டு? சிவவதனி. என்ன இந்த அக்கா கிட்ட வந்திருக்கிறோம். மணலும் அங்கால வந்து சல்லியும் பறிச்சிருக்கணும், வேலியை பிச்சு தான் பறிச்சிருக்கணும். டாய்லெட் வேலைக்கு கல்லும் பறிச்சிருக்கணும். பாருங்க, டாய்லெட் வேலையை தொடங்கலாம். சரி அக்கா, அப்போ நாங்கள் வேலையை தொடங்குவோம். என்ன இது வந்து உங்களுக்கு விஜய் நிறையனாக்கா ஆஸ்திரேலியாவிலேருந்து உதவி செய்தவா? உங்களுக்கு வீடுன்னு ரிப்பேர் பண்ணணும், உங்களுக்கு உடுப்புலாம் கொஞ்சம் போய் வச்சுனோம். மற்ற இந்த டாய்லெட்டுக்கு எல்லாம் பறிச்சிட்டிங்க, கல் மண் எல்லாம் நாங்கள் பறிச்சிட்டோம். இனி வேலை தொடங்குறதா இது கொஞ்சம் என்ன நிலத்தடி நீர் இருக்கும். இப்போ டாய்லெட்டுன்னு குழி வெட்டேக்க கொஞ்சம் பிரச்சனை வேறு பண்ண நினைக்கிறேன், பார்த்துட்டு செய்வோம். சரி. ஒரே காணி கதையாக தாங்க. காணிக்கு போனீங்களா? என்ன மேம் அக்கா என்ன வேறு வளவு பார்த்ததா? வளவு பார்க்க போனாங்கன்னா வளவே கிடைக்கதே இல்லை. இவ்வளோ நாள் அவசரத்துக்கு எடுக்கவும் இல்லை. அவசரத்துக்கு எடுக்கவும் இல்லாது நாங்கள் ஓடி ஆடி திரிஞ்சோண்டே தான் நிற்கிறோம். வளவு இன்னுமே கிடைக்கதே இல்லை வளவு. இதில் உங்களுக்கு உதவி வந்திருக்கு அமிர்தலிங்கம் குடும்பத்திலிருந்து. உங்களுக்கு 15,000 ரூபா. அப்போ அதை நாங்கள் வளவுக்கு வச்சிருக்கிறோம். அப்போ வளவு ஓகே ஆனோன்னா இதை டோமில் அடி தாரோம். மற்றது உங்களோட தங்கச்சிக்கு 10,000 ரூபா. மற்றது ராதிகா அம்மா உங்களோட அம்மாவுக்கு 5,000 ரூபா. உங்களோட அப்பாவுக்கு 10,000 ரூபா. இந்தாங்க உங்களோட அப்பாவுக்கு 10,000 ரூபா. அம்மாவுக்கு 5,000 ரூபா. உங்களோட தங்கச்சி வெயிட் வர்றாமா பார்ப்போம், வெயிட் பண்ணி கொடுப்போம். என்ன கோரஞ்சினி அக்கா கிட்ட வந்திருக்கிறோம். டாய்லெட் கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் பறிச்சாச்சு. இப்போ அவள் இல்லையா, பக்கத்து வீட்டை போட்டால் அப்போ நாங்கள் அங்கே போவோம். இப்போ அங்கேயும் போனோம் நாங்கள். என்ன இப்போ இந்த கோரஞ்சினி அக்கா கிட்ட வந்தாங்க, அவள் இல்லை. இப்போ நாங்கள் மெட்ட அக்கா கிட்ட போய் கொடுக்க போகிறோம் காசு. வணக்கம் அக்கா, உங்களுக்கு அமிர்தலிங்கம் குடும்பம் அவன் வந்து 10,000 ரூபா தருகிறேன். உங்களோட வீடியோ பார்த்துட்டேன், நீங்கள் கதைச்சினீங்க எல்லாம். சரி அக்கா, நாங்கள் வீட்டை போனாங்க இல்லை நீங்கள். சரி சரி, வீடியோ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. சரி, பாய் பாய் பாய்.